வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, சோசியல் மீடியாவில் திறந்தாலே இந்த மாதிரி செய்தி தான் அதிகமாக பரவி வருகிறது. அதாவது சிம்பு அவர்களுக்கு எப்போது திருமணம் என்ற கேள்விகளும் நிறைய பேர் எழுந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில சிம்பு அவங்களுக்கும் வரலட்சுமி சரத்குமாருக்கும் கல்யாணம் என்று பிப்ரவரி 3ஆம் தேதி அறிவிப்பதாக ஒரு செய்திகள் இணையதளத்தில் வதந்திகளாக பரவி வருகிறது. அந்த செய்தி என்னன்னு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சிம்புவுக்கும் சரத்குமார் செல்ல மகள் வரலட்சுமிக்கும் விரைவில் திருமண தகவல் வெளியாகி தீயாக பரவி வருது. இந்த நிலையில இது குறித்து சிம்பு மற்றும் வரலட்சுமி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விக்னேஷ் சிவன் இயக்கிய போடா போடி படத்தில் ஜோடியாக நடித்தவங்க தான் சிம்பு, வரலட்சுமி, சரத்குமார். இருவருமே இன்னும் திருமணமாகவில்லை. இந்த நிலையில சிம்புவும் வரலட்சுமி அவங்களும் காதலிக்கிறாங்களாம். விரைவில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்காங்களாம். சிம்புவின் பிறந்தநாள் அன்று பிப்ரவரி 3ஆம் தேதி திருமணம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியானது. ஒரு வழியாக சிம்புவுக்கு திருமணமாக போகிறது என ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. வரலட்சுமி நல்ல பொறுப்பான பெண் தான். சிம்புவுக்கு ஏற்றவாறு இருவருமே கலை குடும்பத்தைச் சேர்ந்தவங்க தான். ஜோடி பொருத்தம் சூப்பர் என சினிமா ரசிகர்கள் பேச துவங்கியுள்ளாங்க. இந்த நிலையில் தான் அந்த திருமணம் குறித்து உண்மையை தெரிய வந்திருக்குது. நானும் வரலட்சுமி அவங்களும் நல்ல நண்பர்கள் மட்டுமே. நான் அவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என சிம்பு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது. சிம்புவுக்கும் எனக்கும் திருமணம் கிடையாது, அவர் என் நண்பர் என வரலட்சுமி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. நண்பர்களாக இருக்கும் சிம்புவும் வரலட்சுமியும் திருமண பந்தத்தில் இணைய வாய்ப்புகள் இல்லை என்பது அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டாங்க. நடிகர் சிம்பு அவங்களுக்கும் அந்த நடிகைக்கும் விரைவில் திருமணமா என தகவல் வெளியாகுவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. முன்னதாகவே நடிகை நிதி அகர்வாலுக்கும் சிம்புவுக்கும் திருமணம் என தகவல்கள் வெளியானது. எங்களுக்கு திருமணம் இல்லை என நிதி விளக்கம் அளித்திருந்தாங்க. சிம்புவுக்கு திருமணம் நடக்கும் வரை இது போன்ற வதந்திகள் ஓயாது போல. சிம்புவின் தங்கை இலக்கியாவும் திருமணமாகி ஒரு மகன் இருக்காங்க. தங்கை மகன் என்றால் சிம்புவுக்கு உயிர். இந்த நிலையில ஆண் குழந்தை அப்பா ஆகியிருக்காங்க குரலரசன். அதனால் பெரியப்பா ஆகிவிட்டார் சிம்பு. மாமா பெரியப்பா ஆனால் மட்டும் போதுமா, சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணி ஜூனியருக்கு ஒரு வழிவகை செய்யுங்க அண்ணா என சிம்புவிடம் ரசிகர்கள் கோரிக்கை வைத்தாங்க. ஜூனியர் எஸ்டிஆரை பார்க்க துடித்து கொண்டிருக்கும் என்கிறாங்க ரசிகர்கள். அவங்க சிம்புவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என அவரின் பெற்றோரும் ஆசைப்படுறாங்க. சரியான பெண் அமையவால் இருக்கிறதாம். சிம்பு வாழ்வில் காதல் வருவது போவதாக இருந்து விட்டது. அதனால் அவர் இன்னும் சிங்கிளாகவே இருந்து வருகிறார். ஆனால் கெரியரை பார்த்தீங்கன்னா சூப்பராக சென்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி வருகிறார். உடல் எடையை வெகுவாக குறைத்த பிறகு சிம்புவின் கெரியர் டாப் கியராக சென்று கொண்டே வருகிறது. அதுவே அவரின் ரசிகர்கள் பெரிய சந்தோஷத்தை அளித்துள்ளது. வரலட்சுமி முன்னதாகவே நடிகர் விஷாலை காதலித்து வந்த போதாக பேசப்பட்டது. அந்த காதலுக்கு சரத்குமார் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூறப்பட்டது. பின்பு விஷாலும் வரலட்சுமி பிரிந்து விட்டதாக தகவல் வெளியானது. அதிலிருந்து வரலட்சுமி பெயர் எந்த நடிகரும் சேர்த்து அடிபடவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.